தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு பெரியார் சொன்னாரே. தமிழ் படிச்சால் பிச்சை கூட கிடைக்காது அப்படின்றது வந்து நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு அவர் மனதிலிருந்து சொல்லுவது. அண்ணாமலை வெர்சஸ் திமுக ஃபைட்டா தானே இது இருக்கு. அவங்க என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சா அண்ணாமலைக்கு என்ன வந்தது, அவங்களுக்கு என்ன சிறப்பு அங்கீகாரத்தை இந்த ஒன்றிய அரசு கிழித்திருக்கிறது? இன்னும் சொல்ல போனா மோடி பேசுற ஹிந்தி இங்கெல்லாம் புரிஞ்சிருன்றதுக்காக தான் இவங்க ஹிந்தி படிக்க வேணாம். மோடி வந்து தாய்மொழியவே ஊக்குவிப்பதற்காக புறப்படுத்தவர். குஜராத்தில பேச சொல்லுங்க, அவரை ஏன் ஹிந்தியில பேசுறாரு? ராஷ்டிர பாஷான்னு தமிழுக்கு நீ தேர்வு நடத்துறியா? ராஷ்டிர பாஷான்னு தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் தேர்வு நடத்துறியா? என்ன கெச்ராஜாவுக்காக ராஷ்டிர பாஷா அப்படின்ற பேர்ல வந்து ஹிந்திக்கு தேர்வு நடத்துறீங்க? காந்தி விரும்பியது. காந்தி விரும்பியது. அப்ப நீங்க கேள்வி காந்திக்கானதா? ஆமா, காந்திக்கானதா பாஜகவுக்கானதா? யாராக இருந்தாலும் என்ன? இன்னைக்கு ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் விளம்பரம் வந்திருக்கு. அதுல வந்து இங்கிலீஷ்ல பேசினா சாக்லேட்டே கிடைக்குது. கேட்பரிஸுக்கு இருக்கக்கூடிய அந்த குருவி மூளை கூட இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு இல்லை. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். மும்மொழி கொள்கை பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற சூழல்ல அங்கேயும் பெரிய விவாதத்தை அது கிளப்பி இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் தினமும் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சில கருத்துக்களை பேசியிருந்தாங்க. பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட பிடிஆருக்கு பதில் சொல்லும் விதமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. பிடிஆரோட பசங்க எங்க படிக்கிறாங்க, திமுக அமைச்சர்களின் பேர பசங்க எங்க படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு பிடிஆர் சொல்லியிருந்தாரு, என்னுடைய பசங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சாலுமே கூட அங்கேயும் இருமொழி கொள்கை தான் இருக்கு. இருக்கிற சிஸ்டத்தை நீங்க கெடுக்காதீங்க, அறிவு இருக்கிறவங்க யாரும் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றத பேசியிருந்தாரு. இப்போ மறுபடியும் அண்ணாமலை கேட்டிருக்காரு, அந்த இருமொழி கொள்கைன்றது இங்கிலீஷ் ஒன்று சரி, அடுத்த லாங்குவேஜ் வந்து தமிழா இல்லை ஸ்பானிஷா இல்லை ஃப்ரெஞ்சா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எல்கே அத்வானி என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சாரு? இல்ல, நான் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அவர் லாகூர்ல பிறந்தார் இல்லையா? அப்ப அவர் வந்து உருது படிச்சுட்டு வந்தாரா? இப்ப இது வந்து கேட்கறதுக்கே எவ்வளவு அபத்தமா இருக்கு. ஒரு தனிநபர் வீட்டு பிள்ளைகள் எங்க படிச்சா இப்ப என்ன பிரச்சனை? பிடிஆர் வீட்டு பிள்ளைகள், அவர் வந்து ஒரு அமெரிக்க பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அந்த அமெரிக்க பெண்ணுக்கும் இவருக்கும் 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். 2 பேருக்கும் நல்ல தமிழ் பெயர்கள் வைத்திருக்கிறார். அவங்க தமிழ்நாட்டு முறைப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிச்சா அண்ணாமலைக்கு என்ன வந்தது? இந்த பிரச்சனை தர்மேந்திர பிரதான்ல இருந்து தொடங்குது. இந்த தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, என் பிள்ளைங்க மராட்டிய இன்னொரு லாங்குவேஜை எடுத்து படிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தகவலை தேடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிள்ளைங்க எல்லாம் அமெரிக்காலையும் வெவ்வேறு நாடுகள்லையும் வேலை பார்த்துட்டு அங்க செட்டில் ஆயிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் கிடைக்கிறது. அப்போ தனிநபர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எங்கு படிக்கிறார்கள் அப்படின்றது இல்ல பிரச்சனை. சரி, அப்படியே ஒரு வாதத்திற்கு அண்ணாமலை கேட்கின்ற கேள்வி எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டில் பிடிஆர் வீட்டு பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள், அமைச்சர் வீட்டு பிள்ளைகள் எங்கு படிக்கிறார்கள், எல்லாரும் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. தர்மேந்திர பிரதானே அதுக்கு பதில் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிக மாணவர்கள் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்றத தர்மேந்திர பிரதான் பதிவு பண்ணி இருக்கிறார். அப்ப அப்படி படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது எல்லா அரசு பள்ளிக்கூடங்கள்லயும். அதனாலதான் தமிழ் வழி கல்வின்றது சரிவை சந்திக்கிறதுன்னு சொல்றாங்க. தமிழ் வழி கல்வி அப்படின்ற இடம் வந்து நான் அடுத்து வர்றேன். முதல்ல இந்த இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத பேசுவோம். இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல படிக்கிற பிள்ளைகளும் கூட தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என்ற எல்லா இடங்கள்லையும் கட்டாயமாக தமிழ் மொழி பாடத்தை படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுல படிக்கிறாங்க அப்படின்னா ஏன் படிக்கிறாங்க? அவங்க ஏன் ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க விருப்பப்பட மாட்டாங்க? அவங்க விரும்பினால் நல்ல பணக்கார வீட்டு பிள்ளைகள், எந்த பணக்கார வீட்டு பிள்ளையாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கிறாங்களா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நீங்க என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி தரீங்க? சான்ஸ்கிரிட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தரீங்களா? ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லி தரீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே இயங்கி கொண்டிருக்கிறது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இயங்கி கொண்டிருக்கிறது? அதுல எத்தனை வீட்டு பிள்ளைகளுக்கு அல்லது எத்தனை மாணவர்களுக்கு? தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது.
எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல படிக்கின்ற மாணவர்கள் தமிழ் வழியில் படிக்கிறார்கள்? ஒன்றிய அரசு பாடத்திட்டத்தின் கீழே தமிழ் வழியில் கற்பிக்கப்படுகின்ற வகுப்புகள் எத்தனை, படித்து முடித்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை, அவர்கள் பெற்ற சான்றிதழோட அவங்க நிரூபிக்க தயாரா இருக்கிறாங்களா? அப்போ இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது இன்றைக்கு உலக அளவிலான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு அத்தியாவசியமான ஒன்றாக மக்கள் கருதுகிறார்கள். அதற்கான வாய்ப்பை அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. சரி, இது ஒண்ணு. இன்னைக்கும் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களை போய் பாருங்க, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களை போய் பாருங்க. அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு செக்ஷன் தான் இங்கிலீஷ் மீடியம் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. 7 செக்ஷன் தமிழ் மீடியம் தான் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது. தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்லையும் கூட இதே நிலவரம் தான். ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், 7 செக்ஷன் தமிழ் மீடியம் இருக்கும். இவ்வளவு பேர் தமிழில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தமிழில் படிக்கின்றவர்களுக்கு இவங்க ஒன்றிய அரசு சார்பாக செய்யப்படுகின்ற நலத்திட்டங்கள் என்ன? 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழிலும், அதற்கு பிறகு இளங்கலை முதுகலை உள்ளிட்ட படிப்புகளையும் தமிழிலும் படிக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகளில் தமிழ்நாடு முன்னுரிமை அளிக்கிறது. அப்போ தமிழ் வழி கல்வியில் வருகின்ற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக வேலை வாய்ப்பு முதற்கொண்டு அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகைப்பாட்டை தமிழ்நாடு அரசு செய்கிறது. அதிலையும் குறிப்பாக இந்த இதுல பெண்களாக இருந்து தமிழ் வழியிலேயே படித்து வந்தவர்களுக்கு இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் அதுல கிடைக்குது. அரசு வேலை வாய்ப்புகள்ல பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டுல தொடங்கி இந்த தமிழ் வழி கல்வியின் முன்னுரிமை என்பதில் தொடங்கி பல விஷயங்களிலும் அவர்கள் இன்று அதிகமான வேலை வாய்ப்புகளை பெறுபவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று ஒன்று இருக்கிறது, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தமிழ் வழியிலும் மலையாள வழியிலும் கன்னட வழியிலும் தெலுங்கு வழியிலும் குஜராத்தி வழியிலும் ராஜஸ்தானி வழியிலும் பெங்காலி வழியிலும் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற முன்னுரிமை என்ன? அவங்களை ஊக்குவிப்பதற்காக வேலை வாய்ப்புல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதே தமிழ் வழியில படிச்சுட்டு வர்றாங்க இல்லையா, அப்படி படித்து விட்டு வருபவர்களுக்கு எத்தனை ஐஐடிக்கள்ல தாய்மொழி வழியில் நீங்க பொறியியல் கற்பிக்கிறீங்க? தாய்மொழி வழியில் எத்தனை எய்ம்ஸ்ல மருத்துவம் கற்பிக்கிறீங்க? தாய்மொழி வழியில் எத்தனை ஒன்றிய அரசு பணியிட, எத்தனை ஒன்றிய அரசு கல்லூரிகள்ல நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்ஸ் நடத்துறீங்க? இல்ல, அது அப்ப மாநில அரசு நோக்கி அந்த கேள்வி வரும்ல. நீங்க தமிழ் வழி கல்வியில பாடத்திட்டம் வச்சிருக்கீங்க, தமிழ்நாடு அரசு கல்வி இருக்கா, பொறியியல் கல்வி இருக்கா அப்படின்ற கேள்வி வரும்ல. தமிழ்நாடு அரசு மருத்துவ பாடத்திட்டங்களை தமிழில் மொழிபெயர்க்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கலைஞர் அரசாங்கம் தமிழில் பொறியியல் படிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில செயல்பாட்டுல இருக்கு. அப்படி படிச்சுட்டு வர்ற மாணவர்களுக்கு இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய பணியிடங்கள்ல வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுத்திருக்கா? அவங்களுக்கு என்ன சிறப்பு அங்கீகாரத்தை இந்த ஒன்றிய அரசு கிழித்திருக்கிறது? இந்த கேள்வி எல்லாம் கேட்பதற்கு. சரி, ஹிந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஐஐடில நீங்க எத்தனை பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? போஜ்புரி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்க? போஜ்புரிய டைலக்ட்ன்றீங்க. இல்ல, பிரச்சனை என்னன்னா, என் பையன் 4 மொழி 5 மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க மகன்கள் பேரன்கள்லாம் எங்க படிக்கிறாங்கன்ற இப்ப அண்ணாமலை வெர்சஸ் திமுக ஃபைட்டா தானே இது இருக்கு. இல்ல, அதை தனிநபர்கள் சார்ந்த சண்டையாக மாற்றுவதுதான் பிஜேபியினுடைய நோக்கம். இதுல ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இப்ப இதுல அன்பில் மகேஷ் வீட்டு பிள்ளைகள் பிரெஞ்சு படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை முதல்ல கிளப்பி விட்டாங்க. அது வதந்தியோ உண்மையோ அது அவங்களுடைய விருப்பம். அன்பில் மகேஷ் யாரு? இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர். அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி, அவங்க அப்பா அன்பில் தர்மலிங்கம். அப்போ ஒரு 4 தலைமுறைக்கு பிறகு ஒரு அரசியல் குடும்பத்தின் வாரிசு இன்றைக்கு பிரெஞ்சு படிக்குது அப்படின்னா, நான் இதேதான் எல்லா குடும்பங்கள்லையும் நீங்க இது அன்பில் வீட்டு வளர்ச்சி இருக்குது இல்லையா, இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தினுடைய வளர்ச்சி. ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால இப்ப என்னுடைய பாட்டனார் எந்த படிப்பும் இல்லாதவர், இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் வித்து தின்பதே அவருடைய வேலையாக இருந்தது, அல்லது அவர் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் கொண்டிருந்தார். இப்படியான ஒரு குடும்பம். அதற்கு அடுத்த தலைமுறை கல்வி அறிவு இல்லாமல் என்ன வேலை செய்வது என்றே தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு தலைமுறை. அதற்கு அடுத்த தலைமுறையில முதல் தலைமுறையாக வேலைக்கு சேர்த்து விட்டு ஒரு அரசு பணியாளராக மாத்துறாங்க. அதற்கு அடுத்த தலைமுறையில வர்றவங்க இங்கிலீஷ் மீடியம் செக்ஷன் படிக்கிறாங்க. நாளைக்கு அதற்கு அடுத்து 5வது தலைமுறையாக வரக்கூடிய பிள்ளை ஏதோ ஒரு 3வது மொழியை உலக மொழியை கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுது அப்படின்னா, இது தமிழ்நாட்டு நடுத்தர வர்க்க குடும்பங்களுடைய ஒட்டுமொத்த நடுத்தர வர்க்கத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு சாம்பிள். இப்ப இது வெறுமன ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுகிறார்கள், இவங்க வீட்டு பிள்ளைங்க கத்துக்கிறாங்கன்னு இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடுத்தர வீட்டு பிள்ளைகளையும் போய் பாருங்க, ஏதோ ஒரு 3வது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால் பயன் என்ன? அந்த 3வது மொழியால் பயன் என்ன? பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகிறது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல சில இடங்கள். பயன் என்னன்னா, அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு தெலுங்கானாக்கு, அங்க தெலுங்கு பேச முடியல. கர்நாடகால அங்க போய் தான் கத்துக்கிறாரு கன்னடம்.
கேரளாவுக்கு போனா மலையாளத்துல ஓட்டு கேட்க முடியல, அவரே சொல்றாருல்ல. கேரளாக்கு போய் நீங்க ஏன் ஓட்டு கேக்குறீங்க? பிஜேபிக்கு கேரளால பிஜேபி மலையாளத்துல இருக்கக்கூடிய பிஜேபி காரங்க ஓட்டு கேட்க மாட்டாங்களா? இவர் போய் ஓட்டு கேட்கிற அளவுக்கு கேரளால இருக்கக்கூடிய பிஜேபி வந்து அவ்வளவு வீக்கா இருக்கா? இல்ல இவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரா? இல்ல இன்னும் சொல்ல போனா மோடி பேசுற ஹிந்தி இங்கெல்லாம் புரிஞ்சிரும்ன்றதுக்காக தான் இவங்க ஹிந்தி படிக்க வேணாம். மோடி பேசுற ஹிந்தியை நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? அவர் தாய்மொழியில பேச வேண்டியது. இவ்வளவு தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய இந்த மனிதர்கள், மோடி வந்து தாய்மொழியவே ஊக்குவிப்பதற்காக பிறப்படுத்தவர். குஜராத்தில பேச சொல்லுங்க அவரை. ஏன் ஹிந்தியில பேசுறாரு? அவருக்கும் ஹிந்திக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தாய்மொழி குஜராத்தி தானே. குஜராத்தில பேச சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்களை போஜ்புரியில பேச சொல்லுங்க. பெங்காலில இருக்கக்கூடிய பிஜேபி காரர்களை பெங்காலில பேச சொல்லுங்க. ஏன் அவ்வளவு பேர் ஹிந்தியில வந்து பேசுறாங்க? நாடாளுமன்றத்துல குஜராத்தி மொழியில் பேசினால் மொழிபெயர்ப்பு வசதி செய்யப்பட்டிருக்கிறது தானே. அந்த ஹிந்தி மொழியில் பேசாமல் குஜராத்தி மொழியில் பேச வேண்டியது தானே. அப்ப இவங்களுடைய நோக்கம் தாய்மொழியை வளர்ப்பது அல்ல. அப்படி தாய்மொழிக்கான தூதுவராக இருந்திருந்தால் இவர்கள் தமிழில் பேசியிருக்க வேண்டும். அவரவர் தாய்மொழியில் பேசியிருக்க வேண்டும். குஜராத்தில பேசியிருக்கணும். அப்படி பேசலையே. தாய்மொழி பற்றி உங்களுக்கு இருக்கா? நீங்க வந்து தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியாருக்கு மரியாதை செலுத்துறீங்க. பார்லிமெண்ட் ஆபீஸ்லயே அவர் படத்தை வச்சிருக்கீங்க, அவருக்கு மாலை போடுறீங்க, அவருதான் எங்களுடைய வழிகாட்டின்னு சொல்றீங்க அப்படின்லாம் நிர்மலா சீதாராமன் கேக்குறாங்கல்ல. ஒரு தமிழரா எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமாங்கிறாங்க. இவங்களாலதான் பெரியார் தமிழை காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னாரு. ஏன் தமிழை காட்டு மிராண்டிகள் பேசும் பாஷைன்னு அவர் சொல்றாரு? அவர் சொன்னார், சொல்லல அப்படின்லாம் இல்லை. அவர் சொன்னார். ஏன் சொன்னார்? எதற்காக சொன்னார்? தமிழை வைத்துக்கொண்டு, இந்த மொழியை வைத்துக்கொண்டு இவன் என்ன செய்கிறான்? ஏதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்த்திருக்கிறானா? புதிய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறானா? ஒன்றும் இல்லை. மாறாக இவன் செய்ததெல்லாம் என்ன? புராண இதிகாச குப்பைகளில் தமிழன் தலையில் கொட்டுவதற்காக இந்த தமிழை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். இப்படி தமிழனை காட்டுமிராண்டியாக மாற்றுவது இந்த புராண இதிகாச குப்பைகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அந்த புராண இதிகாச குப்பைகளை காட்டுமிராண்டித்தனமானது அப்படின்ற நோக்கத்துல அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா அந்த புராண இதிகாச குப்பைகள் எல்லாம் என்ன செய்கிறது? மனிதனின் பிராமணர், சத்திரியர், சூத்திரர், வைசியர், பஞ்சமர் என்ற பிரிவுகள் இருக்கின்றன. வர்ணாசிரம கோட்பாடுகளின்படிதான் மனித வாழ்வு இருக்க வேண்டும் என்று, மனிதனை மலமல்ல வைப்பதற்கென்று ஒரு சாதி, மனிதனை காப்பாற்றுவதற்கென்று ஒரு சாதி, மனிதன் எல்லாரும் சம்பாதிப்பதை பிடுங்கி தின்பதற்கென்று ஒரு சாதி, பிச்சை எடுப்பதற்கென்று ஒரு சாதி என்று இப்படி வேலைக்கு ஒரு சாதியாக பிரித்து வைத்து யாரும் இன்னொரு வேலையை செய்யக்கூடாது, உலகத்தை நோக்கி முன்னேறக்கூடாதுன்னு வைத்து, தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்காதுன்னு பெரியார் சொன்னாரே. தமிழ் படிச்சால் பிச்சை கூட கிடைக்காது அப்படின்றது வந்து நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு அவர் மனதிலிருந்து சொல்லுவது. அவர் வந்து இன்றைக்கு அவர் வந்து தமிழராக தன்னை கிளைம் பண்ணிக்கிறாரு. தமிழராக அவர் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தகுதிப்பாடு இருக்கிறா? இன்னைக்கு அருண் நேரு கேட்கிறாரு, நீங்க தமிழரா உணர்றீங்க அப்படின்னா, அல்லது தமிழ்நாட்டுக்காரையரா உணர்றீங்க அப்படின்னா, முசிறியில ரயில்வே ஸ்டேஷன் இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, உங்க சொந்த ஊருடைய மக்கள் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, வாங்க பேசுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ஏதாவது பதில் வச்சிருக்கிறாங்களா? தமிழர் தமிழர் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்களே தவிர தமிழரின் வளர்ச்சிக்காக அவர் செய்தது என்ன? தமிழ் மொழியின் வளர்ச்சி அப்படின்னு இவங்க பேசுறாங்கல்ல. ஒரு மொழியின் வளர்ச்சி என்பது அந்த இனக்குழுவின் வளர்ச்சியினோடு சேர்த்துத்தான் அந்த மொழியின் வளர்ச்சி. ஹீப்ரு உலகம் போற்றும் செவ்வியல் மொழி. இன்றைக்கு அந்த உலகம் போற்றும் செவ்வியல் மொழியை பேசுவதற்கு இனக்குழு இருக்கிறதா? அந்த சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறதா? என்ன ஆனது? ஹீப்ரு என்ன ஆனது? சமஸ்கிருதம் செம்மொழின்னு சொன்னீங்களே, அந்த மொழியை பேசுவதற்கு நாதி கிடையாது. கல்லை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மனுஷனை பார்த்து பேசினா இன்னொரு மனுஷனுக்கு அது புரியாது. அந்த கருவறைக்குள்ளேயே நிற்கக்கூடிய ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமஸ்கிருதத்துல பேசிக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமஸ்கிருதத்தில் உரையாட தெரியாது, மந்திர உச்சாடனம் மட்டும்தான் தெரியும். செவ்வியல் மொழின்னு சொல்றீங்களே, அந்த செவ்வியல் மொழி என்ன ஆனது? அப்போ செவ்வியல் மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் அந்த மொழியை பேசுவதற்கு அந்த மக்கள் கூட்டம் செம்மையான மக்கள் கூட்டமாக இருந்தால் மட்டும்தான் அந்த மொழி குடும்பம் வளரும், அந்த மொழி வளரும். அப்ப தமிழர்கள் என்கின்ற இந்த இனக்குழு வளர வளரத்தான் தமிழ் வளர்கிறது. இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க அமெரிக்கா போய் பாருங்க, எத்தனை தமிழ் சங்கம் வச்சிருக்கிறாங்க தெரியுமா? வட அமெரிக்க தமிழ் சங்கம், தென் அமெரிக்க தமிழ் சங்கம், அட்லாண்டா தமிழ் சங்கம், ஆஸ்திரேலியா தமிழ் சங்கம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பரவி வாழக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழ் சங்கம் வைத்திருக்கிறார்கள். பிள்ளைகளை திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடத்துகிறார்கள், கம்பராமாயண மனனம் போட்டி நடத்துகிறார்கள், சிலப்பதிகார போட்டி நடத்துகிறார்கள். ஏன் நடத்துகிறார்கள்? சங்க இலக்கியத்தில் கேள்வி பதில்கள் வைத்து வினாடி வினா போட்டி நடத்துகிறார்கள். ஏன் நடத்துகிறார்கள்? அவர்களுக்கு தமிழர்களுடைய கலைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏன் அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள்? இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் சங்கம் வச்சிருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஏதோ தமிழ் மீடியத்திலேயோ அல்லது இங்கிலீஷ் மீடியத்திலேயோ எங்க படித்திருந்தாலும் இங்கிலீஷ் படிச்சு அவங்க உலகம் முழுக்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. செட்டில் ஆனவங்க என்ன பண்றாங்க? தமிழை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஏன் இன்னைக்கு உலகளாவிய
யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில தமிழுக்கான ஆய்வு இருக்கை உருவாக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்கான ஆய்வு இருக்கைகள் உருவாக்கப்படுகிறது. யாரால் உருவாக்கப்படுகிறது? இங்கிருந்து ஆங்கிலம் படித்துவிட்டு உலகம் முழுவதும் போய் சேர்ந்த தமிழர்களால் அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கான ஆய்வு இருக்கையை ஏற்பாடு செய்து கொள்ளுகிறார்கள். அப்போ தமிழன் பொருளாதார ரீதியாக வளர்ந்ததன் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் தமிழை கொண்டு போய் சேர்க்கின்ற இடத்திற்கு தமிழர் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறான். அப்போ தமிழ் மொழியின் வளர்ச்சி என்பது தமிழருடைய வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எதையாவது செய்தால் மட்டும்தான் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக உங்களால் எதையாவது செய்ய முடியும். இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, தர்மேந்திர பிரதான் சொல்றாரு இல்லையா, எல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு போனவன் தான் தமிழ் சங்கம் வச்சிருக்கிறான். அவன் தான் உலகம் முழுக்க தமிழை கத்துக் கொடுக்கறதுக்கு ஆய்வு இருக்கைகளை ஏற்படுத்துறான். அவன் தான் உலகம் முழுக்க தமிழ் சங்கம்ன்ற பேர்ல தமிழர்களை பூரா ஒன்றிணைத்து வைத்திருக்கிறான். சாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு அப்பாற்பட்டு, கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவரும் தமிழுக்காக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு மொழியின் வளர்ச்சியை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு தமிழர்களுக்கு பாடம் எடுக்கின்ற அளவிற்கு இந்தியாவில் வேற எந்த, உலகம் முழுக்க மராட்டிய சங்கங்கள் இருக்கிறதா? உலகம் முழுக்க ஹிந்தி சபாக்கள் இருக்கிறதா? உலகம் முழுக்க கன்னட மன்றங்கள் இருக்கிறதா? எங்கும் கிடையாது. தமிழனுக்கு மட்டுமே உரிய சிறப்பு சங்கம் வைத்து இன்றைக்கும் தமிழை வளர்க்கிறான், வளர்த்து கொண்டே இருக்கிறான். அவன் அறிவியலை தமிழில் போதிப்பதற்கான வேலைகளை அந்நிய நாட்டில் இருந்தாலும் தமிழர்களுக்காக அதை செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் நடத்தி கொண்டிருக்கிறான். இந்திய அரசு என்ன செய்திருக்கிறது? தமிழ்நாட்டு இப்ப தாய்மொழியிலே படிக்கணும்னு சொல்றாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன்? தாய்மொழியிலே படிப்போம், தாய்மொழியிலே பேசுவோம், தாய்மொழியிலே அறிவை வளர்த்துக்குவோம். தாய்மொழியிலேயே அனைத்தையும் செய்த ஒருத்த அந்த தாய்மொழி பேசுபவர்களிடம் தானே இன்னும் நெருக்கமான சேவையை வழங்க முடியும். தமிழிலேயே முழுக்க முழுக்க பொறியியல் படித்த ஒருத்த தமிழ்நாட்டு பொறியியல் செய்யும் பொழுதுதான் அந்த மக்களோட இன்னும் அந்யோன்யமா இயங்க முடியும். தமிழ்லேயே மருத்துவம் படித்த ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள வேலை பார்த்தா தானே தமிழ்ல செய்ய முடியும். தமிழ்லேயே படிச்சு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு தானே நல்ல சேவையை செய்ய முடியும். அவனை எது கொண்டு போய் உத்தரப்பிரதேசத்துல போடுறீங்க? உத்தரப்பிரதேசத்துல இருக்கணும் கொண்டு போய் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வைக்கிறீங்க. அப்ப பிரிச்சிருங்க. மாகாண அளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக மட்டும்தான் எல்லா வேலை வாய்ப்புகளும் செய்யப்படும். இந்த சட்ட திருத்தத்தை முதல்ல செய்யுங்க. ஆர்டிகிள் 351, இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரொமோட் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் இருக்குல்ல, ஆர்டிகிள் 351 அதை ரத்து செய்யுங்க. ஆர்டிகிள் 343 அது என்ன சொல்லுது? ஹிந்தி ஷால் பி த அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் 15 இயர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம எக்ஸம்ஷன் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தை நீக்குங்க. தாய்மொழியை வளர்க்க வேண்டும் என்று துடிக்கிறவர்கள் காங்கிரஸ் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆர்டிகிள் 351 343 வரைக்கும் பார்ட் 17 பேர் இருக்கு. இந்த பார்ட் 17 நீக்கி அது சட்டம் போடுங்க. இந்த பார்ட் 17 நீக்கிட்டு நீங்க வாங்க, தாய்மொழிகளை வளர்ப்போம், தாராளமா வளர்ப்போம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றதை ரத்து செஞ்சிருங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்றதை ரத்து செய்யுங்க. ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டை வச்சு சதர்ன் ரயில்வேஸ் தனியா ரெக்ரூட்மெண்ட் நடத்தட்டும், சவுத் ஈஸ்ட் தனியா நடத்தட்டும், நார்த் தனியா நடத்தட்டும், சென்ட்ரல் ப்ராவின்ஸ் தனியா நடத்தட்டும், அவன் தனித்தனியா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் நடத்தட்டும். நீங்க ஏன் நடத்துறீங்க? அப்போ என்னை தாய்மொழியில் படிக்க வைத்து விட்டு ஹிந்திக்காரர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்ளுபவர்களாக இருக்கின்ற குஜராத்திகளையும், ராஜஸ்தானிகளையும், பீகாரிகளையும், மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர்களையும், இன்னும் வடக்கில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை சேர்ந்தவர்களையும் இவங்க என்ன நம்ப வச்சிருக்கிறாங்க? நம்ம எல்லாம் ஹிந்தியர்கள் அப்படின்னு நம்ப வச்சிருக்கிறாங்க. நம்ம தாய் பாஷா ஒன்றும் இல்லை. ஹிந்தி பிரச்சார சபா எக்ஸாம் நடத்துறாங்க இல்லையா, பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, அடுத்த எக்ஸாம் பேர் என்ன? ராஷ்டிர பாஷா. என்ன ராஷ்டிர பாஷா? எதுக்கு ராஷ்டிர பாஷா? ராஷ்டிர பாஷானா என்ன அர்த்தம்? ராஷ்டிரம் அப்படின்னா நேஷனல்னு அர்த்தம், பாஷானா லாங்குவேஜ்னு அர்த்தம். நேஷனல் லாங்குவேஜ்ன்ற பேர்ல நீ எதுக்கு டெஸ்ட் நடத்துற? ராஷ்டிர பாஷான்னு தமிழுக்கு நீ தேர்வு நடத்துறியா? ராஷ்டிர பாஷான்னு தெலுங்குக்கும், கன்னடத்துக்கும், மலையாளத்துக்கும் தேர்வு நடத்துறியா? என்ன ஹெச் ராஜாவுக்காக ராஷ்டிர பாஷா அப்படின்ற பேர்ல ஹிந்திக்கு தேர்வு நடத்துறீங்க? இல்ல அதை யாரும் எதிர்க்கல. இப்ப யார் எதிர்க்கல? தமிழ்நாட்டுல அதுக்கான எதிர்ப்பு இல்லையே. தமிழ்நாட்டுல அதற்கு எதிர்ப்பு இல்ல. அதுக்காக சபையில நீங்க சொல்லி கொடுங்கன்னு தானே சொல்றாங்க. தாராளமா சொல்லி கொடுக்கணும். அதே ராஷ்டிர பாஷாவை சொல்லி கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? ஹிந்தி பிரச்சார சபா என்பது ஒன்றிய அரசின் நேரடியாக நடத்தப்படுவது. தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அப்படின்றது தென்னகம் முழுவதும் ஹிந்தியை வளர்ப்பதற்காக காந்தி விரும்பியது. காந்தி விரும்பியது. அப்ப நீங்க உங்க கேள்வி காந்திக்கானதா? ஆமா, காந்திக்கானதா, பாஜகவுக்கானதா? யாராக இருந்தால் என்ன? மொழி என்று பாஜக வந்த பிறகு இந்தி பிரச்சார சபா வந்துச்சு. மொழி என்று பாஜக வந்ததற்கு பிறகு வரல, காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் உருவாக்கப்பட்டது. பாஜக அதை நீக்கணும்ல. நான் தான் கேட்டேன். யூபிஎஸ்சி காங்கிரஸ் உருவாக்கியது, ஐஐடி காங்கிரஸ் உருவாக்கியது, எய்ம்ஸ் காங்கிரஸ் உருவாக்கியது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு காங்கிரஸ் உருவாக்கியது,
யூனியன் முழுக்க இருக்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் காங்கிரஸ் உருவாக்கியது, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் காங்கிரஸ் உருவாக்கியது. இப்படி எல்லாமே காங்கிரஸ் உருவாக்குனது தானே. எல்லாத்தையும் ரத்து செஞ்சிரு. அந்தந்த மாநிலத்தில் தாய்மொழியில் படித்தவர்கள் மட்டுமே அந்தந்த தாய்நாட்டில் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள்னு சட்டம் கொண்டு வந்துரு. நான் ஒத்துக்கிறேன். நான் நாளைக்கே இங்கிலீஷ் மீடியத்தை எல்லாத்தையும் எடுத்துடுறேன், தமிழ் மீடியம் மட்டுமே வச்சுக்கிறேன். இந்த பொய் பிரச்சாரம் என்பது 1968 இருந்து நடக்குது. பேரறிஞர் அண்ணா ஜனவரி மாதம் 23 1968 மொழிக் கொள்கை சம்பந்தமான ஒரு திருத்த சட்டத்தையும் தீர்மானத்தையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த போது அன்றைக்கு இருந்த எதிர்கட்சிக்காரர்கள் பூவராகன், அனந்தநாயகி போன்றவர்கள் அண்ணாவுக்கு எதிராக என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டிருக்கிறார், நானே பார்த்தேன் அப்படின்னு ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு போய் சொன்னார். அண்ணா மறுத்தது மட்டுமல்லாமல், நான் கையெழுத்தும் போடல, ஒத்துக்கிடவும் இல்லை, மாறாக அன்றைக்கு அவை குறிப்புகளை எடுத்து பாருங்க, நான் அதற்கு எதிரான தீர்மானத்தை கொடுத்திருக்கிறேன், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறதா அப்படின்னு அண்ணா கேட்டார். ஆனா பேரறிஞர் அண்ணா இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா மும்மொழி கொள்கை ஆதரிச்சிருப்பாருன்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. இதுதான் துரோகத்தின் சின்னம். டிடிவி தினகரனுக்கு என்ன பிரச்சனை? அவர் நாளைக்கு வந்து பெரியாரே வந்து இன்றைக்கு பெரியார் இருந்திருந்தால் ஆண் விடுதலை பேசியிருப்பார் அப்படின்னு சில அரைவேக்காடுகள் ஆன்லைன்ல எழுதுவாங்க. அதற்கும் டிடிவி தினகரன் பேசியதற்கும் எந்த வித்தியாசமும் இருப்பதா நான் கருதல. டிடிவி தினகரன் பேசுனது இன்னைக்கு டிடிவி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி மாஃபா பாண்டியராஜன் பேசினாரு, அண்ணா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாருன்னு அனந்தநாயகி சொன்ன பொய்யை அப்படியே அச்சு பிசகாமல் காப்பி எடுத்து யார் சொன்னாரு? மாஃபா பாண்டியராஜன் சொன்னாரு. மக்கள் நீதி மையம் தொடங்கும் போது கமலஹாசனே சொன்னாரு. எல்லாரும் பொய் சொல்லுவாங்க, அதுக்காக பொய்யெல்லாம் உண்மையாயிருமா? அப்ப வரலாற்றை திரிப்பது, தமிழருடைய வரலாற்றையும் திரிப்பது, திமுக தலைவர்களுடைய வரலாற்றையும் திரிப்பது, இப்படி பொய் சொல்லுவதே வேலையாக வைத்திருப்பவர்கள் சொல்லுகின்ற வேலையை நம்ம கவனிக்க தேவையில்லை. ஆனா டிடிவி தினகரனுக்கு இதுல ஒரு முக்கியமான தேவை இருக்கு. அவருக்கு மூன்றாவதாக ஒரு மொழி அவருக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா டெல்லியில கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கேஸ் என்ன ஆகும்னு தெரியல. ஹியரிங்ல அவருக்கு வந்து வக்கீல நம்புறதா இல்லையா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கிறது. அதனால அவர் வந்து இங்கிலீஷோ அல்லது ஹிந்தியோ கத்துக்கிறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அல்லது அமித்ஷாவோட நேரடியாக சம்பாஷிப்பதற்கு அவருக்கு வந்து ஹிந்தி தேவைப்படுகிறது. அதன் தேவை காரணமாக தமிழ்நாட்டு பிள்ளைகள் தலையில் புறம் அந்த சுமையை ஏற்றலாம். நாம் எப்படி அமித்ஷாவிடமிருந்து சில கழிவுகளை மண்டைக்குள் ஏற்றி வருகிறோமோ அந்த கழிவுகளை எல்லாம் மக்கள் தலைக்கு தள்ள வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஹிந்தி பேசினாதான் பானிபூரி கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் விளம்பரம் வந்திருக்கு. அதுல வந்து இங்கிலீஷ்ல பேசினா சாக்லேட்டே கிடைக்குது. எப்படி பாக்குறீங்க? கேட்பரிஸுக்கு இருக்கக்கூடிய அந்த குருவி மூளை கூட இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த விளம்பரத்தின் மூலமாக தெரிந்திருக்கிறது. அட்லாஸ்ட் அவன் ஒரு வியாபாரி. உலகம் முழுக்க வணிகம் தான், எல்லாருடைய பிரதான நோக்கமும் வணிகம் தான். நம்ம வேலைக்கு போனாலும் யாரோ ஒருத்தருடைய வணிகத்திற்கு தான் நம்ம வேலை செய்ய போறோம். அப்ப அதற்கு தேவை என்ன அப்படின்னா புரிதல் இருந்தா போதும், ரெண்டு பேர் புரிஞ்சுக்கிட்ட முடிந்தா போதும். அந்த கேட்பரிஸ் விளம்பரத்தினுடைய இன்னும் ரொம்ப ஆழமான அழகான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொண்ணு போவாங்க, எல்லாரும் ஹிந்தியில பேசுவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ஹிந்தி தோடா தோடா அப்படிம்பாங்க. தோடா தோடான்னா கொஞ்சம் கொஞ்சம்ன்றது எங்க இருந்தோ நம்ம கேட்டு மண்டைக்குள்ள உட்கார்ந்தது. இவங்க அதை சொன்ன உடனே மேரா இங்கிலீஷ் தோடா தோடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஐ ஹஸ்பண்ட் பைக் கோயிங், ஹீ கிவ் மீ சாக்லேட். அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து கிராமர் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை, ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதும். இவ்வளவுதான் ஒரு மொழியினுடைய தேவை. அப்போ ஒரு பொருளை பெறுவதற்கு அந்த இடத்துல என்னன்னா, கேட்பரிஸ்காரன் பானிபூரி விற்கல, பானிபூரி வித்திருந்தான்னா இந்த விளம்பரத்தை நீங்க பானிபூரி காரணம் வச்சு எடுக்கலாம். ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம டீ சாப்பிட்டு வந்தோமே, அந்த டீ போட்டுட்டு இருந்த தம்பி பேர் குமார். அந்த குமார்கிட்ட போய் நான் வந்து உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்றத நான் இங்கிலீஷ்ல கேட்கிறேன். வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்கிறேன். கியா அப்படின்னாரு. வயசு என்ன அப்படின்னு 29 அப்படின்றாரு. வயசு என்னன்னு நான் கேட்டது அவருக்கு புரியுது. குழந்தைங்க இருக்கா அப்படின்னு நான் தமிழ்ல கேட்டேன். 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் தமிழ்ல சொல்றாரு. ஒன்னும் இல்ல, எனக்கு தெரிந்து எவ்வளவு பேர் என்னுடைய உறவினர்கள்ல பள்ளிக்கூடம் தாண்டாதவர்கள், வட இந்தியாவிற்கு போய் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்தவங்க அவ்வளவு அழகா ஹிந்தி பேசுவாங்க. ஹிந்தி தேவைப்படும் பொழுது தமிழன் கத்துக்கிறான். இதை தான் பெரியார் சொன்னாரு. ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புக்கு ஹிந்தி வேணும்னா படிச்சுட்டு போய் இப்ப என்ன கேடு, உன் பொழப்புக்கு எது பயன்படுதோ அதை செய் அப்படின்னு தான் பெரியார் சொல்றாரு. அண்ணாவும் அதான சொல்றாரு. மாடியிலிருந்து பூக்களையும் கொட்டலாம், ஆனால் மாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்வானது என்று அர்த்தம் அல்ல. மாடியிலிருந்து குப்பையும் கீழே கொட்டப்படும். அப்படி பெரியவர்கள் கொட்டுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலேயே பூ கொட்டுகிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் குப்பையும் நம் மீது கொட்டுகிறார்கள் அப்படின்றதுதான் இந்தியை திணிப்பது அப்படின்றது. எனக்கு தேவையான போது நான் இந்த மொழியை கற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு தேவையில்லாத போது
சரி பானிபூரி வாங்குறதுக்கு தான் ஹிந்தி ஏத்துக்குவோம், பானிபூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவைன்னே வச்சுப்போம். இங்க இல்ல, தாஜ்மஹால் வாசல்ல போய் பானிபூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவைன்னே வச்சுப்போம். அதுக்கு எனக்கு தேவை 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படின்ற புத்தகம் போதுமே தவிர ஏக் பிளேட் பானிபூரி தேதோன்னு நான் சொல்றதுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஹிந்தி படிக்கணுமா? அல்லது பக்கத்துல இருக்க ஒன்றும் இல்லை. இப்போ 1ஆம் கிளாஸ்ல நான் தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், 2ஆம் கிளாஸ்ல நான் கன்னடம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அல்லது வந்து பிரிச்சு 5th வரைக்கும் நான் தெலுங்கு படிக்கிறேன், 5th to 8th நான் கன்னடம் படிக்கிறேன், 8th to 10th நான் தெலுங்கு படிக்கிறேன், 10th to 12th நான் ஹிந்தி படிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? தமிழன் பூரா இன்னைக்கு பெங்களூர்ல வேலை பார்க்குறான், பெங்களூர்ல வேலை பார்க்குற தமிழன் பூரா கன்னடம் படிச்சுட்டா போனா அங்க இருக்கிற கன்னடனுக்கும் தமிழனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த ஹிந்திக்காரன் உள்ள போகாத வரைக்கும். ஹைதராபாத்ல தமிழை வேலை பார்க்குறான், தெலுங்கு படிச்சுட்டா போனா இல்ல உருது படிச்சுட்டு போனானா ஹைதராபாத்ன்றதுனால. இதா இருக்கு கேரளா இருக்கு, கொச்சின்ல அவ்வளவு பேர் தமிழன் கடை போட்டிருக்கிறான், பூரா மலையாளம் கத்துக்கிட்டா போனா, ஒடிசால தமிழ வேலை பார்க்க போனா, வைசாக்கு துறைமுகத்துக்கு கப்பல் கட்ட போனா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒடிசா கத்துக்கிட்டோ அல்லது வந்து தெலுங்கு கத்துக்கிட்டோ போனாங்க இல்லையே. அங்க போய் அங்க தேவையின் கருதி கத்துக்கிட்டாங்க. இப்ப நம்ம 2 பேருமே ஹிந்தியில பேசுவோமே, நம்மளால பேசிட முடியுமா? ஏன் முடியாது? அந்த மொழியினுடைய தேவை எனக்கு இருக்கும் பொழுதுதான். நம்ம வீட்டு பிள்ளைங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க, அவங்களால ஒரு 1/2 மணி நேரம் இங்கிலீஷ்ல மேடையில் ஏறி பேசிட முடியுமா? பேச முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் ஒரு இங்கிலீஷ்காரர்கிட்ட விட்டுட்டு வாங்க, அடுத்த 1 மணி நேரத்துல மினிமம் லெவல் ஆஃப் கான்வர்சேஷன் அவர்களுக்கு பில்ட் ஆயிடும். அப்ப ஹிந்தின்றதும் அப்படித்தான். நாம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் தேவையும் ஆளும் இருக்கும் பொழுதுதான் நான் அதை பேசி கற்றுக்கொள்ள முடியும். இங்கிலீஷ் படிக்கவே சிரமப்பட்டு இருக்கிற ஒரு ஊர்ல 3வது லாங்குவேஜை கொண்டு வந்து படிப்பின் மீதான ஆர்வத்தை குறைத்து மொழியின் மீதான ஆர்வத்தையும் அரைகுறையாக வளர்த்து பிள்ளைகளை எதற்கும் லாயக்கற்றவர்களாக மாற்றுகின்ற வேலைதான் இந்த மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கை. நன்றி, வணக்கம்.